உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படி சென்னை கொளத்தூர் ஸ்ரீ மகராசி மஹாலில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக வர்த்தகர் அணி சார்பில் கலைஞர் 100ல் 75வது நிகழ்ச்சியாக அர்ச்சகர் நலம் பாடட்டும், ஆன்மீகம் தழைத்தோங்கட்டும் எனும் தலைப்பில் துணை அமைப்பாளர் மாவட்ட வர்த்தகர் அணி கங்கா ஆர். சுரேஷ் அவர்களின் தலைமையிலும் செயற்குழு உறுப்பினர் செயலாளர் கே. சந்துரு அவர்களின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பிலும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் மற்றும் கழக வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு புகழ் உரைத்தனர். மேலும் பிரியா ராஜன், டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி, ரா. கிரிராஜன் எம்பி, ப. ரங்கநாதன் எக்ஸ்.எம்எல்ஏ, ரா. விடுதலை ஆகியோர் இணைந்து 200 அர்ச்சகர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஏ. நாகராஜன் எம்சி, ஐசிஎஃப் வா. முரளிதரன், சி. மகேஷ்குமார், சரிதா மகேஷ்குமார் எம்சி, தேவ ஜவஹர், பி. உதயசங்கர், எஸ். பன்னீர்செல்வம், எஸ். தனசேகர், துரைக்கண்ணன், ஆர்.எஸ். சித்திக், மா. அசோக்குமார், கொளத்தூர் மேற்கு பகுதி நிர்வாகிகள் ரா. தயாளன், எம். சாக்ரட்டிஸ், வி. வெங்கடேசன், ஆர். காஞ்சனா, பி. சூரி மற்றும் கொளத்தூர் மேற்கு பகுதி வட்ட கழக செயலாளர்கள் என். ராமச்சந்திரன், என். பவுல்ராஜ், ப. அதிபதி, எம்.ஜே.சி. பாபு, எஸ். முருகன், எம்.டி. தமிழ்ச்செல்வன், மாமன்ற உறுப்பினர்கள் எம். தாவூத் பி, டி. யோகப்பிரியா, பி. அமுதா, சி. ஸ்ரீதனி, மேலும் என். சவுந்தர், கே. சாரதா எம்சி நன்றியுரை கூறினார்கள். இதில் வட்ட கழக நிர்வாகிகள், அணின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பாக முகவர்கள், மகளிர்கள், இளைஞர்கள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒரு முகம் உண்டு, அவருக்கு பாடல் ஆசிரியர் என்று ஒரு முகம் உண்டு, அவருக்கு கவிஞர் என்று ஒரு முகம் உண்டு, அவருக்கு பத்திரிகையாளர் என்று ஒரு முகம் உண்டு, அவருக்கு செம்மொழி திட்டம் என்று ஒரு முகம் உண்டு. ஆண்டவரின் கூறுமுகம், ஆய்ந்ததும் தேர்வு முகம், ஆடலின் கூறுமுகம், ஆடலின் ஒரு வீர்முகம், அன்புமலை கூறுமுகம், அதேயாருக்கு வேறுமுகம், அடலேராய் சீர்முகம், இப்படி தலைவருக்கு 100 முகம். இந்த 100 முகம் இல்லை என்றால் தமிழர் வாழ்வில் ஏறலா ஏறுமுகம் என்று சொல்லியிருக்கிறவருக்கு உயர்ந்த கலைஞருடைய புகழை பாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு அந்த நிகழ்வை தொடர்ந்து 6வது நிகழ்வாக எவ்வளவும் சம்மதமே என்று வாழுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அனைவரையும் ஒரு சேர அரவணைத்து செல்லுகின்ற கலைஞருடைய உயர் பண்புக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற வர்த்தகர் அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளரும் இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இருக்கின்ற அன்றைக்கினிய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கங்கா சுரேஷ் அவர்களுக்கும் ஒரு அர்ச்சகர் கைத்தறி நிகழ்ச்சி அன்றைக்கினிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சந்துரு அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு அணிகள் அமைப்புகள் நடத்துகிறது என்று இல்லாமல் உடனிருந்து ஒத்துழைப்பை நல்கியிருக்கின்ற நம்முடைய அருமையின் பகுதிக்கழக செயலாளர் நாகராஜன் அவர்களுக்கும், பகுதிக்கழக செயலாளர் அன்றைக்கினிய ஐசிஎஃப் முரளிதரன் அவர்களுக்கும், அன்றைக்கினிய தலைமை சிறப்பு உறுப்பினர் மகேஷ் அவர்களுக்கும், மண்டலக்குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களுக்கும், மாவட்ட கழக துணை செயலாளர் அன்றைக்கினிய தேவ ஜவஹர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பு சேர்க்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் யோகப்பிரியா அவர்களுக்கும், அமுதா அவர்களுக்கும், சாரதா அவர்களுக்கும், அன்பு சகோதரி தாவூத் பி அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட மகளிர் அமைப்பாளர் சகோதரி சுதா தீனதயாள் அவர்களுக்கும், மாவட்ட தொண்டர் அமைப்பாளர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களுக்கும், தம்பி டி.ஆர்.பி. ராஜா அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் என்னாலும் ஓய்வில்லாமல் அவருடைய நாமத்தை உச்சரித்தார். அவர் வழியிலே நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர் அன்றைக்கினிய அருமையின் உதயநிதி அவர்கள் களத்தை வலுப்படுத்தி நம்முடைய பயணத்தை தொடர்வோம். கலைஞர் 100 ஆண்டு
100 ஆண்டுகள் என்று காலம் உள்ளவரை நம்மோடு வாழ்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை 50 ஆண்டு காலம் வழிநடத்துவதற்கு தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக இந்திய அளவிலும் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மாநிலமாக செதுக்கி எடுத்தவருக்கு, நம்ம எல்லாம் ஆளாக்கி வளர்த்தெடுத்தவருக்கும் நமக்கு இன்று உலகமே வியந்து பார்க்கும், நாடே தலைநிமிர்ந்து பார்க்கும், வியப்போடு பார்க்கும் ஒரு மகத்தான ஒரு முதலமைச்சரை கொடுத்தவருக்கு, நம் குடும்ப தலைவருக்கு, எனது அருமை தாத்தாவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடும் இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எதை எடுத்தாலும் மிக சிறப்பாக, மிக நேர்த்தியாக, அவருக்கே உரிய பாணியில் மிக நுட்பமாக கவனித்து இதுவரை யாருமே செய்தாத அளவுக்கு சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை மிகப்பெரிய விழாவாக மட்டுமே எடுத்து ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்றால், அதுவும் திமுக மாவட்ட கழக செயலாளர் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய தாத்தாவுக்கான இந்த அற்புதமான நிகழ்ச்சியை அவரை கொண்டாடும் உலகமே கொண்டாடும் வேளையில் நாமும் கொண்டாட வேண்டும். மிக சிறப்பாக 100 நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடும் இந்த வேளையில் நிகழ்ச்சிக்கு வருகை தருவது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எந்த காலத்திலுமே தாத்தா நீ போகக்கூடாது, அவரு போறதில்லை, அதுக்காக யாரும் தடுத்ததே கிடையாது. திருவாரூருக்கு ஓடாத தேரை எத்தனையோ ஆண்டுகள் பிறகு மீண்டும் ஓட வைத்த அற்புதமான மனிதர், மாபெரும் மனிதர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது 100ஆண்டு விழாவுக்கு, அதுவும் குறிப்பாக எனது ஆறுகண்டன் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய் என்று எல்லோரும் சொல்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான நிலங்களை, கோயில் சொத்தை மீட்டெடுத்த பெரும் புண்ணியத்தை கொண்டாடுகிறார் எங்கள் ஆறுகண்டன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைச்சர் அமைத்து அமைச்சர் அவர்களை அமைச்சரவையில் நமக்கு வழங்கி பெருமை சேர்ந்தவர் தான் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர்களது நல்லாட்சி எனது ஆர்வல் சகோதரர் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் இன்று சூறாவளியாக சுற்றி 234 தொகுதிகளிலும் காகிதம் படைத்து 40 நமதே என்பதை உறுதி செய்த எனது ஆர்வல் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இன்று இந்த களப்பணியாற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள். அவரது தலைமையில் இந்த மாவட்டம் கீழ்நடை போடுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கோயில்களும் கோயில் நிலங்களும் இன்று பாதுகாக்கப்படுகின்றன. இந்த பயணம் நிச்சயமாக தொடரும். இன்னும் பல்வேறு சாதனைகளை இந்த துறையில் எனது ஆரோக்கியன் படைக்கத்தான் போகிறார். எதிரணியினர் வயது இன்னும் தான் வெளியே போவது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அந்த அரவணைப்பில் நமது முதலமைச்சர் அவர்கள் அரவணைப்பில் தமிழகம் இன்னும் இந்த அறநிலையத்துறை ஒவ்வொரு கோயிலும் பல முன்னும் வரை நிச்சயமாக எனது அண்ணன் போய மாட்டார். நானும் அவருக்கு உறுதுணையாக நின்று இந்த பணியில் நிச்சயமாக நானும் கொஞ்சம் உறுதுணையாக நிற்போம். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்குமான இயக்கம், அனைவருக்குமான இயக்கம், எல்லோருக்கும் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சியில் நிச்சயம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே